பவி இன்டெகிரேட் ஃபார்ம் கணிவர் என்போடு இருக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது ஃபேன்சி ப்ரீடுங்க. ஒன்று அசாமி ஒரு பேர் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பார்பேரியில் ஒரு மேல் 2 ஃபீமேல் இருக்குங்க. ஃபீமேல் 2 கிட்டுங்க, ஒரு 6 மாதத்து கிட்ஸ் இருக்குது. பார்பரி மேல் பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் அந்த ரேஞ்சில் இருக்குதுங்க. மேல் பார்த்திங்கன்னா நல்ல ஆக்டிவ்ங்க. பார்த்திங்கன்னா பக்ரீத்தில் பார்க்குறவங்களுக்கு அப்படியே பிடிக்கும். நல்ல கொழு கொழுன்னு இருக்குது. கொம்பெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க. இது நம்ம போன பக்கம் வந்து 2 பார்பரி மேல் இருந்தது. இது பார்த்திங்கன்னா பெருசுங்க. இது வந்து பல்லு சேர்ந்தது. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோக்கு மேலே இருக்கும். இது 2 பார்த்திங்கன்னா அசாமி பேருங்க. ஃபீமேல் வந்து நல்ல பக்கா குவாலிட்டி பார்த்திங்கனாவே தெரியும். நல்ல பெரிய சைஸு. மடி விட்டுருச்சுங்க. ஒரு 4 மாதத்துக்கு மேலே இருக்குது செனை. அசாமி மேல் பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோ சம்திங் 20 டு 25 அதுக்குள்ளே தான் வருங்க. ஃபீமேல் பார்த்திங்கன்னா 30 கிலோ சைஸ் வரைக்கும் வரும். மினி ஆர்ச்சர்லேயே வந்து நல்லா பெரிய சைஸில் இருக்குதுங்க. வயிறு பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக இருக்குது. என்னோடய கணிப்பு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 குட்டி அளவுக்கு போடுற அளவுக்கு இருக்குங்க. அது 3 குட்டி வம்சங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. வயிறுலாம் ஃபுல் நல்லா இறங்கியிருக்குது. இது காலையில் 4 மணிக்கே நாங்கள் போய் எடுத்துட்டோங்க. எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2, 2:30 அளவுக்கு தான் வந்து வீட்டுக்கு கூட்டிய கொண்டாந்தோம். கொண்டாந்துமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் தீனி எடுக்க ஆரம்பிச்சிருக்குது. வெறும் வயித்துல எம்டி ஸ்டொமக்லேயே வந்து இந்த அளவுக்கு இருக்குது. வயிறு ஃபுல்லாக வரப்போ ஆடு இன்னும் பெரிய சைஸாக இருக்குங்க. மேலே அப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம 4 டு 5 வந்து லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணிவிட்டு 2 மணி அளவுக்கு தான் நம்ம இடத்துக்கு வந்திருக்குது. வந்தீங்க பாருங்கள், சோளத்தட்டு வைக்கப்புல் கீழே கிடக்கிறது எல்லாமே சாப்பிடுதுங்க. தீனி தண்ணிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. வந்து எல்லாமே சாப்பிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிக்கிச்சு. பாருங்கள், சோளத்தட்டு மாடு கழிச்சதை வந்து நல்லா சாப்பிட்டுருக்கு. வைக்கப்புல்லையும் நல்லா சாப்பிடுதுங்க. என்னமோ தெரில, இந்த இடத்துக்கு நான் எடுக்கிற ஆடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வைக்கப்புல் நல்லா சாப்பிட்டுருக்கு. நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா அசாமியில் மேல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ இருக்கக்கூடிய வந்து பியூர் மேலுங்க. பார்த்திங்கன்னா பிளாக் அடிச்சிருக்குது. நல்லா சன்னமாக இருக்குதுங்க. 4 பல்லுங்க. வேணுங்கிற நண்பர்கள் வந்து மேல் வேணால் புக் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வீடியோவில் வந்து கொஞ்சம் அதிக நேரம் போடுற காரணம் கேட்டிங்கன்னா, ஆடு எப்படி தீனி எடுக்குது, நடக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கால் நொண்டுதா இல்லையா, அது மாதிரி பார்க்குறக்காக தான் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போட்டிருக்கேங்க. நல்லா பார்க்கலாங்க, தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா நம்ம காசு கொடுத்து எடுக்கிற சும்மா எடுக்கல. காசு கொடுத்து எடுக்கிறப்போ வந்து ஏதாவது குறை இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இது நான் வந்தால் பிடிச்சி செக் பண்ணிவிட்டேங்க. தலை சுற்றுற மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் இல்லை. நடக்கிறதுலாம் நல்லா ஆக்டிவாக இருக்குது. இதோட பார்த்திங்கன்னா இந்த பார்பரி குட்டியெல்லாம் இன்னும் ஸ்பீடு அதிகமாக இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா சின்ன குட்டி தான், மான் குட்டியாட்ட நல்லா விளையாண்டுருக்கு. அசாமி மேல் வந்து அதோட ரொம்ப ஸ்பீடுங்க. பார்த்திங்கன்னா நம்மளது ஒரு ஆடு வந்து ஹீட்டுக்கு திரிஞ்சுது. வந்ததையுமே பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பீடாக ஒர்க் ஆச்சுங்க. அதுவும் சரி, பார்பரி மேல் 2மே வந்து ரொம்ப ஸ்பீடாக செயல்பட்டுது. பார்த்திங்கன்னாவே தெரியும். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வைக்கப்புல் நல்லா சாப்பிட்ருக்கு. 2மே பார்த்திங்கன்னா நல்லா அழகுங்க. அழகுன்னா பார்த்திங்கன்னா அசாமி தாங்க. சும்மா விட்ருந்தாவே பார்த்திங்கன்னா ஓரத்தில் இருக்கிற பில்லையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அதுவும் பாட்டுக்கு ஜாலியாக தெரியுங்க. அதோட தாடி பாருங்கள். தாடி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற கவலை எல்லாமே மறந்துட்டு போகிற அளவுக்கு இருக்குங்க. நல்லா அது பண்ணுற சேட்டைகள் அனைத்தையும் ரசித்து பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. பாருங்கள், தாடி பார்த்தாவே ஒரு தனி அழகாக இருக்குங்க. ஆடுகளுக்கு உண்டான தனி பாணி இருக்குது. கொம்பு அசாமி பொறுத்த வரைக்கும் அதனோட கொம்பு, வால், காது, அப்புறம் பார்த்திங்கன்னா தாடி தாங்க. இது 3 தான் வந்து அதனோட அழகை வந்து தீர்மானிக்குதுங்க. இது நடுவான பிளாக் அடிச்சிருக்காண்டி பார்த்திங்கன்னா அது தனி ஒரு லுக்கு இருக்குதுங்க இதுக்கு. இது 2மே பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது. என் தீனி எடுக்கிறதுல வந்து பிரச்சனை இல்லை. தெளிவாகவும் இருக்குதுங்க. எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா 3 குட்டி அசாமியில் நார்மலாக போடும். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 30 கிலோ கிட்ட வருங்க. எப்படி இருந்தாலும் நல்லா வெயிட் கிச்சன் இருந்தது. ஏன்னா எம்டி ஸ்டொமக்லேயே 30 கிலோ வரப்போ கொஞ்சம் சேர்த்து ஒரு 4 கிலோ 5 கிலோ சேர்த்து வர அளவுக்கு தான் இருக்குதுங்க. நம்ம ஃபார்மை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டீமில் வந்து அனைவருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேடல் அதிகங்க. நல்ல தெளிவாக எந்த விதமான நோய் தாக்குதல் இல்லாத தெளிவான ப்ரீடாக இருந்தால் மட்டும்தான் எடுக்கிறதுங்க. நோய் தாக்குதலோ இல்லை வால் சுழி, தலை சுற்றுறது அது மாதிரி இருந்தால் எடுக்கிறது இல்லைங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் தங்கள்கிட்ட யாரோட இருந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். நாங்கள் டைரெக்டாக வந்து பார்த்து எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்னா நல்ல ரேட் கொடுத்து எடுத்துக்குவோங்க. இது பார்த்திங்கன்னா பார்பரி மேலுங்க. கொம்பை பார்த்திங்கன்னா தெரியும், மான் கொம்பாட்டம் நல்லா பெருசாக இருக்குதுங்க. கவரி மானாட்டம் இருக்கும். நல்லா ஜம்முன்ட்டு இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கு. வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 36, 37 கிலோ சைஸில் இருக்குதுங்க. நல்லா தரமாக இருக்குது. கொம்பை பார்க்குறப்பே நம்மளுக்கு சில நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கலான்னு தான் இருக்குங்க. நல்லா தெளிவாக இருக்குது. தீனி வந்ததையுமே இப்போ தான் நம்ம ஃபார்முக்கு வந்ததுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் தான் வெயிட் போட்டு வந்ததுங்க. வந்ததையுமே தேக்கந்தலை கிடந்தது. தேக்கிலை பார்த்ததையுமே அது சாப்பிட ஆரம்பித்தது. அப்போயே பார்த்திங்கன்னா நம்மளது ஒரு ஃபீமேல் வந்து கிடாய்க்கு தெரிஞ்சுதுங்க. கிடாய்க்கு தெரிஞ்சதையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடுங்க. அப்போவே பார்த்துட்டு போயிடுச்சு. இந்த பார்பரி மேல் சரிங்க, அது இருக்கிற 2 கிட் சரிங்க. இதில் 2மே பார்த்திங்கன்னா இருந்த இடத்துல வந்து நம்ம குருன்னு சொல்லாங்க. எங்கள் ஆடுகள்லாம் வளர்த்துறதுல வந்து நாங்கள் அவரை பார்த்துட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் எடுக்கிறது அனைத்துமே பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருந்தால் தான் எடுப்பாருங்க. ப்ரீடு பார்பரி பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருந்த பார்பரி தாயாடு வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர் கறக்கிற அளவுக்கு தன்மையுடையதுங்க. அதோட கிட்டு தாங்க 2 இருக்குது. இது வந்து அதோட போனையத்து குட்டிங்க ஒரு மேல் இருக்குது.
மொத்தமா பார்த்தீங்கன்னா, அவர்ட்ட இருந்ததே அவ்வளோதான். இன்னொரு மேல் பெரிய மேல் ஒரு 50 கிலோ சைஸ்ல இருக்குதுங்க. அது பல்லு சேர்ந்தது. நான் சின்ன மேல் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். சேல் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேங்க. இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாவோட ஃபார்ம் வந்து தெளிவா இருக்குங்க. அது அண்ணாவோட பார்த்தீங்கன்னா, இந்த டைமில வந்து அவர்னால கொஞ்சம் பராமரிக்க முடியலைன்னு தான் இதெல்லாம் குடுத்தாருங்க. அந்த ஃபீமேல் கிட் 2மே பாருங்க நல்லா புள்ளி மானாட்டு இருக்குங்க. பார்க்கறக்கே அவ்வளோ அழகா இருக்கும். நடக்கிறது, அதனோட சேட்டையெல்லாம் பார்த்தா சில நேரம் நின்னு பார்க்குற அளவுக்கு தான் தெளிவா இருக்குங்க. குட்டி சிறுசுங்க. சின்ன குட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 மாசம் அந்த ரேஞ்சு தான் இருக்கும். இத பார்த்தீங்கன்னா, நம்மளோட தாயாட்ட நாங்க பார்த்து எடுத்தோம். தாயாடு பார்த்தா 3 குட்டி போட்டிருந்ததுங்க. 3ல ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா, வால்சுழிங்க. வால்சுழிங்கிறனால அத எடுக்கலைங்க. மத்த 2 மட்டும் எடுத்துட்டு வந்தோம். ஒண்ணு பியூர் ஒயிட்ல இருக்குதுங்க. பார்பரி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பியூர் ஒயிட்ல வந்து ரொம்ப ரேரா தான் கிடைக்குங்க. அதனால இத எ டக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டோம். பிரைஸும் பார்த்தீங்கன்னா, நார்மல் பிரைஸ் தான் நம்மளுக்கு தந்தாங்க. ஒண்ணும் பெரிய பிரைஸ் சொல்லல. வந்தயுமே பாருங்க நம்மளுது ஒரு ஆடு கடைக்கு தெரிஞ்சது. வந்தயுமே அத ஒரு தொரத்துச்சுங்க. தொரத்திட்டு அது பாட்டுக்கு தீனி திங்கிறதுக்கு போயிருச்சு. இந்த பார்பரி சரிங்க, அசாமியும் சரி. வேணுங்கிற நண்பர்கள் வந்து என் நம்பர் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாங்க. ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கூப்பிடுங்க. இது இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில முத்தூருக்கு அருகாமையில மூத்தாம்பாளையம்ங்கிற ஊர்ல இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க.